வந்து ஸ்பீடு இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறது வாழை தூக்குல அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேட் பேட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரி இல்ல. நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா இருக்கிறது உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா கோவத்துல கொத்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே. நீங்க கேட்டது இல்லையா, வெளியில ரோட்ல ஏதாவது தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படியே கோபத்துல வரத்துல இது வந்து நம்ம வந்து வெளியில எங்குமே நம்ம போய் கேட்காம எங்குமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு. 40 வருஷம் 50 வருஷமா நானும் சினிமா பாக்குறேன். தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு இருக்கு. ரோட்ல சண்டை நடக்கும்போது அப்படி களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. நம்ம எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தா எவ்வளவு வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டிப்பா பண்ணுங்கன்றதுலாம் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்க பேசும்போது அதான் சொன்னீங்க, வயலன்ஸ் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க வந்து ரோட்ல இருந்து தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எழுப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எழுத்து கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. எவன் போய் சட்டை பிடிச்சி எழுதுறானோ அவன் மேல தான் கேஸ் போடுறது 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கை பிடிச்சி எழுத்தா வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடித்து ஒழுங்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அதை நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல, மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் மீடியா சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் மீடியான்றது மீடியா சொல்றேன். இல்ல இல்ல, நான் மீடியா சொல்ல சார். அவர் மீடியா சொல்ல, வீடியோ இருக்கிறது எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது. நமக்கு ஆர்வம் வந்து அந்த வீடியோ போட்டு அநியாயம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம். 10 பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை ஒரு பேர் நிக்கிற போலீஸ் எல்லாம் இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போதும் சென்னையில மட்டும், எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா. அந்த நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எப்படி வெட்டு குட்டி கேட்டு ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு பாருங்க, தெரியுமா? இதை வந்து நாங்க வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்கு சினிமால. ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல, என்ஜாய் பண்ற மாதிரி, எமோஷனல் ஆகிற மாதிரி, கண் கலங்குற மாதிரி. அதையும் நான் சொன்னேன், கண் கலங்குற மாதிரி. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா, பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டியிருக்கும். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு ஒரு கதை, ஒரு ஆக்ஷன் இருக்குது. இன்னொன்னு வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி ஏரியா போயிட்டாரு அவரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்றாலும் நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்ப இதுலயும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அது வந்து நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டா, நான் வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓட்டி காட்டியாச்சு. நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சது, அவ்வளவு வேகமா இருந்தது. நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம். இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன், நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும். அதுவே ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் வந்து ஒரு போலீஸ் படமே இருக்கா, போலீஸோட எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது தான். அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்றது எவ்வளவு கேதர் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளவு நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனா மக்களுக்கு கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா இது வந்து ஒரு சினிமா வந்து தெரியும். அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம், எவ்வளவு யதார்த்தமா கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம் ஸ்கிரீன் பிளேல. இது வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் முடிஞ்சு எடுத்து விதிமுறை தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது விசார் சார் வீர ஏப்ரல் 26 ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்ப அரண்மனை 4 May 3 பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து ரொம்ப நினைவு நண்பர் சுந்தர் சி சார் தான். அவருக்கு அண்ணன். அப்ப அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது, அவருக்கு என்ன சொல்லுவாருங்க? நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லுங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷன்ல வந்து
8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓடல? உசேன் போல்ட் மட்டும் ஓடினா நீங்க பாப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசேன் போல்ட் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம். அந்த 100 மீட்டர்ல அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம்? அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன் தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரேஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்ப மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடைச்சிச்சு, அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடைச்சிச்சு. இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும். நான் என்னால வந்து நான் யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குனரும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See, the same underline ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன்ஸ். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவர் குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்த இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி we take a leap out of reality. ரியாலிட்டி எங்கிட்ட இருந்து வருதுன்னா, நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள், நாங்க டிவில படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ஸ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜில மாறலாம், ஆனா எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வா இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல அதுல வந்து சோசியல் மீடியால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமானே வளர்ச்சி வந்து ஓடிடி. எப்பயோ சொன்னாரு கமல் சார், அது அவர் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனா அவர் சொன்னதான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். சோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஹரி சாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம். ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்களே, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிள்ல அப்படி தூக்கி போட்டா சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றது வச்சுதான் நம்ம வந்து சாப்பிடுறோம். உணவு அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு, என்டர்டைன்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன், 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டா பண்றதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளவு உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசா இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார படங்கள்ல புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணாரு, நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. வந்து நீங்க 100 கோடி வசூல் சொல்லிட்டீங்க. மார்க் ஆண்டனி வந்து 100 கோர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, சந்தோஷம். ரத்தனமும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம், வாழ்த்துக்கள் சார். இப்ப என்னன்னா ஹரிசார் படம்னாலே ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லா ஃபைட் எல்லாமே. இந்த வந்து நீங்க கதை சொல்லும் போது இது 2-3 வார்த்தைகள்லாம் வருது இல்ல. விஷால் சார் வந்து எப்படி எடுத்துக்கினாரு? இல்ல அதுதான் நான் சொல்றேன், ஹரிசார் சொல்ற கதை வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்றது அப்படியே ஒப்பேற்றணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற டெக்ஸ்ட் புக்ல. ஆனா இயக்குனர் வந்து சொல்லும் போது
சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆமா பண்ணலாமே, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு பிளெக்சிபிளா இருக்கிற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னாரு, ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல, அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு, இவன் கோவப்படணும். நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவன அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இவரு பண்ண அந்த சண்டைக்கோழியில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல, அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவன அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரிதான் தாமிரபரணியிலும் அதே மாதிரிதான் பூஜை. அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்க சார் தேவராஜ் சார் ஆர்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க. இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், திருமணம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம் சந்தோஷமா இருக்கோம். ஆமா அதையே இல்ல அதையே வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு. திருமணம் அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், டிராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் டிராவல் ஆகணும், தேவியோட டிராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட டிராவல், எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும், எல்லாரோட டிராவல் ஆகிறது ஒரு விஷயம். ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூரா ஒரு டிராவல் பண்ற ஒரு விஷயம். கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமா இருக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நானா சொல்றேனே, திரும்பவும் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் நாங்க சொன்னது செஞ்சிட்டோம்ல. நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலியமா கண்டிப்பா, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும். நீ சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னாலதான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது அவர் கையில இருக்கு. சார் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சுட்டு இருந்த எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களேன், இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் கேட்டாரு, சார் சொன்னாரு, அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன், நான் ஒரு வெறுப்போட நான் சொல்லல. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாம வந்து எதுவுமே இல்லாம வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போறாங்களா, சேட்டலைட் வாங்க போறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமா நான் சொல்றேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்ப சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், திரும்ப நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன கேக்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன். நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் 6 அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு, அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன், அவர் அவர் போட்டாரு காசு என்ன எவ்வளவு வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும்.
ஏன் என்ன கேக்குறீங்க? நான் சொல்றது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க. எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க. போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு. எனக்கு 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. அந்த வகையில வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட். நான் எப்போ ஓப்பனா சொல்றேன், இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி. நாட் சவுத் இந்தியால சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல, இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோடியா போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க். இந்த மே மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி சார். நீங்க சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன் இல்லைங்க சார், சேசிங் ஃபைட் சீன் சொல்லி சொன்னீங்க. அது வந்து ஒரே டேக்ல எடுத்துட்டீங்களா இல்லைன்னா 2-3 நாள் ரிஹர்சல் போனீங்களா? 2 நாள் சார் மொத்தம். அதுல ஒரு 1.25 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டா வந்து ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த். முதல்ல வந்து ரோட்லயே வந்து சாக்பீஸ்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்க இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்னா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து. ஏன்னா இதுல வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாம வந்து ஓடி வந்து கேமராவை கட்டி விட்டாலும் திருப்பி ஒன்மோர் போகணும். அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.25 நாள் வந்து ரிஹர்சல். ஆக்சுவலா நான் 3 நாள் பிளான் பண்ண 2 நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதனால கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரி தான் சொன்னீங்க. இதுல வந்து கேமராமேன் இருந்து வண்டி தாவி வேற எடுத்திருக்காரு, சிங்கிள் கேமரா எடுத்திருக்காரு. நீங்க என்ன கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா? எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவம் இருந்தா? அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டோம். சார் ஹரி சார், ஹரி சார், இந்த படத்துக்கு ரத்னம் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, ஓகே. காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன். காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னம் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், இதுவும் தூக்கலா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம், அப்படியா? அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா? இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. நிறைய இருக்கிற நல்ல டைட்டில், இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலா இந்த படத்துக்கு ரத்தம் டைட்டில் வச்சிருந்தேன். கதைக்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் இறங்கி வந்துருச்சு ரத்தம் ஒன்று. இப்போ அதனால வந்து அதை வந்து ரத்னமா மாத்தி ஹீரோ நேம்ல. அப்புறம் பிரியா பவானி சங்கர், ஏன்னா விஷால் சார் சொல்றப்ப சொன்னாரு ஹீரோயினுக்கு நீங்க ஈக்குவல் தான் அவர் படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நாங்க பார்த்தோம். ஏன் வரல அவங்க வந்து ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் விஷால் சார், உங்கள்கிட்ட ஒரே கேள்வி. நீங்க வந்து அண்ணா நகர்ல தள்ளி பின்னுச்சு அதை தூக்கிங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு, நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல. அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்து அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல்? அண்ணா நகர் இருந்தது ஒரு தொகுதிங்க. இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது அது ஓகேங்க. அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் திரும்ப அதான் சொல்றேன். முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு.
ஒருவேளை நான் ஹரி சார் கதாநாயகனா இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க. 2026ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்றேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க. திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம சம்பாதிச்ச ஊரு, நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும்? அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம், அதுக்கு அடுத்த திரைப்படத்துல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்க ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. நான் கேட்பது அதான் அண்ணா நகருக்கே தெரியும். அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட் பீப்புள் அங்கேயே வந்துருக்கு, மற்ற ஏரியால ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது 200 படம் நிக்குது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. ஆனா புரியப்படுறது தப்பா இருக்குது. அதனாலதான் நான் இந்த கேள்வி. இல்ல அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமர், இந்த 2 படம் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்தனால ஓடிச்சு. யாரு இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், பைமன் ரங்கநாதன். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் ஹிம். அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்ன வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம், எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு. ஓகே ஃபைன். விஷால் சார், ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன், காம்பினேஷன், பர்மிடேஷன், இந்த கான்ஸ்டிடன்சில ஊர் நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணோம், அவ்வளவுதான். அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளவுதான். நல்லது பண்ணணும். ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது